ஒரு சப்செட் எடுத்துக்கிறோம். அத நம்ம ஏன்னு டினோட் பண்ணிக்கிறோம். அத எப்ப நம்ம பவுண்டட்ன்னு சொல்லுவோம்னா, ஒரு பாசிட்டிவ் ரியல் ரூட் வந்துட்டு நம்ம அந்த லைன்ல நம்ம எடுத்துக்கிறோம். அத வந்து நம்ம கேன்னு டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? எம், டிங்கிற ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் எடுத்துக்கிறோம். அதுல ஏங்கிற ஒரு சப்செட்ட நம்ம எடுத்துக்கிறோம். அதுல ஒரு ரியல் ரூட் கேவ நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ அத நம்ம எப்போ பவுண்டட் செட்டுன்னு சொல்லுவோம் அப்டின்னா, டி ஆஃப் எக்ஸ், ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ கே அப்படின்னு இருக்கும்போது, அத நம்ம பவுண்டட்ன்னு சொல்லுவோம். அதாவது டி ஆஃப் எக்ஸ், ஒய்னா என்ன? யூனிட்டரி மெட்ரிக். நம்ம நேத்து பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? யூனிட்டரி மெட்ரிக், டிஸ்க்ரீட் மெட்ரிக்னா என்னன்னு? யூனிட்டரி மெட்ரிக் வந்து நம்ம எடுத்திருக்கோம்ல ஒரு ரியல் நம்பர் கே, அதைய விட கம்மியாவோ, அதுக்கு ஈக்குவலாவோ இருந்துச்சு அப்படின்னா, அது நம்ம அந்த மெட்ரிக் ஸ்பேஸ்ல அந்த செட்டு பவுண்டடா இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, அந்த எக்ஸ், ஒய்ங்கிறது நம்ம எடுத்துக்கிற சப்செட்ல தான் இருக்கணும். டி ஆஃப் எக்ஸ், ஒய் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய். இத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? யூனிட்டரி மெட்ரிக்ன்னு சொல்லுவோம். நேத்து கிளாஸ்ல நம்ம அத பத்தி பார்த்தோம். ஓகேவா? இப்போ பவுண்டட் செட் இன் மெட்ரிக் ஸ்பேஸ்னா என்னன்னு புரிஞ்சுச்சா? எம், டிங்கிற மெட்ரிக் ஸ்பேஸ் எடுத்துக்கிறோம். அதுல ஏங்கிற ஒரு சப்செட் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த சப்செட்ல இன்னொரு ரியல் நம்பர் எடுக்கிறோம். அத வந்து நம்ம கேன்னு டினோட் பண்ணிக்கிறோம். யூனிட்டரி மெட்ரிக் டி ஆஃப் எக்ஸ், ஒய் வந்துட்டு கே விட கம்மியாவோ, கேக்கு ஈக்குவலாவோ இருந்துச்சுன்னா, அத பவுண்டட் செட்ன்னு சொல்லுவோம். அடுத்தது டயாமீட்டர். டயாமீட்டரை எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம்னா, டி ஆஃப் ஏ அப்படின்னு டினோட் பண்ணிக்கிறோம். இப்போ எம், டிங்கிற ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் நம்ம எடுத்துக்கிறோம். அதுல ஏங்கிற ஒரு சப்செட்ட நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ டயாமீட்டர் ஆஃப் ஏவ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு எல்யூபினா லீஸ்ட் அப்பர் பவுண்ட். இத நம்ம ஏற்கனவே கிளாஸ்ல பார்த்துருக்கோம். லீஸ்ட் அப்பர் பவுண்டுனா என்னன்னு. லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் டி ஆஃப் எக்ஸ், ஒய். அதாவது யூனிட்டரி மேட்ரிக்ஸோட லீஸ்ட் அப்பர் பவுண்ட் என்னவோ அதுதான் அந்த சப்செட்டோட டயாமீட்டர். புரிஞ்சுச்சா? இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ 1, 2, 3, 4, 5ங்கிற ஒரு செட்டு நம்ம எடுத்துக்கிறோம். இதோட டயாமீட்டர் என்னன்னு நம்மள கேட்டாங்கன்னா, டயாமீட்டர நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்? டி ஆஃப் ஏ. அதோட வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் டி ஆஃப் எக்ஸ், ஒய். அந்த எக்ஸ், ஒய்ங்கிற எலமெண்ட்ட நம்ம எடுத்துக்கிற சப்செட் ஏல தான் இருக்கணும். டி ஆஃப் எக்ஸ், ஒய் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய். இந்த மாதிரி ஒரு சப்செட் குடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த செட்ல 5 நம்பர் இருக்கு இல்லையா? அப்ப இதுக்கு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ், ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இதுல இருக்கிறதுலயே எது லீஸ்ட் நம்பர்ன்னு பார்த்துக்கோங்க. அந்த லீஸ்ட் நம்பர பேலன்ஸ் இருக்கிற நம்பர்ஸ்ல மைனஸ் பண்ணி எழுதுனா போதும். இப்போ நமக்கு குடுத்திருக்கிற செட்ல லீஸ்ட் நம்பர் என்ன? 1. அப்ப பேலன்ஸ் இருக்கிற 4 நம்பர்ஸ் கூடயும் அந்த 1 நம்ம மைனஸ் பண்ணி எழுதுறோம். 2 - 1 1, 3 - 1 2, 4 - 1 3, 5 - 1 4. ஓகேவா? டயாமீட்டருக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்? நம்ம யூனிட்டரி மெட்ரிக் எப்படி கண்டுபிடிக்கணும்? டி ஆஃப் எக்ஸ், ஒய்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய். அதுக்கு இருக்கிறதுலயே லீஸ்ட் நம்பரை நம்ம எடுத்து பேலன்ஸ் இருக்கிற நம்பர் கூட மைனஸ் பண்ணி எழுதணும். இப்போ இதோட அப்பர் பவுண்ட் என்ன? 4 அண்ட் எபோவ். ஓகேவா? அப்பர் பவுண்ட் என்ன? 4 அண்ட் எபோவ். அப்பர் பவுண்ட் எப்படி தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவை பார்த்துட்டு வாங்க. அப்பதான் இது புரியும். அப்பர் பவுண்டுனா என்ன? அந்த செட்ல இருக்கிறதுலயே ஹையஸ்ட் நம்பர் அண்ட் அதை விட அதிகமான நம்பர்ஸ் தான் அப்பர் பவுண்ட். இந்த செட்ல அப்பர் பவுண்ட் என்ன? 4. லீஸ்ட் அப்பர் பவுண்டு 4 தான். அப்போ டயாமீட்டர் என்ன? 4 தான் இந்த செட்டோட டயாமீட்டர். ஓகேவா? லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் யூனிட்டரி மெட்ரிக். இப்போ புரிஞ்சிருச்சா? டயாமீட்டர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. அடுத்தது இதை பேஸ் பண்ண ரிசல்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஒரு நான் எம்டி செட் ஏ எடுத்துக்கிறோம். அது எப்போ பவுண்டுன்னு நம்ம சொல்லுவோம்னா, அதோட டயாமீட்டர் ஃபைனைட்டா இருந்துச்சு அப்படின்னா, அதை நம்ம பவுண்டட்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஒரு நான் எம்டி செட் எடுத்துக்கிறோம். அதோட டயாமீட்டர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு இப்போ தானே பார்த்தோம். அதோட டயாமீட்டர் ஃபைனைட்டா இருக்கு அப்படின்னா, அதை நம்ம வந்து பவுண்டட் செட்னு சொல்லலாம். அதே போல் இப்போ ஒரு சப்செட்டை வந்துட்டு நம்ம பவுண்டட்ன்னு சொன்னோம் அப்படின்னா, அது எப்படி இருக்கும்? ஃபைனைட்டா இருக்கும். அதுதான் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன். அடுத்தது ஏ, பிங்கிற சப்செட் வந்து நம்ம எம்ல எடுத்துக்கிறோம். எம்ங்கிற மெட்ரிக் ஸ்பேஸ்ல ஏ, பி எடுத்துக்கிறோம்.
இப்போது ஏங்கிறது வந்து பியோட சப்செட்டுன்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. அதாவது இப்போ ஏல 1, 2, 3ன்னு 3 எலமெண்ட் இருக்குது. அதை வந்து சப்செட் ஆஃப் பின்னு சொல்கிறோம். 1, 2, 3, 4ன்னு எடுத்துப்போம். ஓகேவா? சப்செட்னா என்ன? ஏல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் பியில் இருக்கணும், அவ்வளோதான். பியில் வந்து ஏல இருக்கிற எலமெண்ட்ஸும் எடுத்துக்கலாம், அதை விட அதிகமான எலமெண்ட்ஸும் இருக்கலாம். ஆனால் ஏல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் பியில் இருந்துச்சுன்னா தான் நம்ம சப்செட்னு சொல்லுவோம். அப்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன சொல்லலாம்? டயாமீட்டர் ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டயாமீட்டர் ஆஃப் பி. ஏன் அப்படின்னா ஏ வந்து பியோட சப்செட். பியை விட ஏல எலமெண்ட்ஸ் கம்மியாக தான் இருக்கும். அப்போ டயாமீட்டரும் டி ஆஃப் பி வந்துட்டு டி ஆஃப் ஏவோட கண்டிப்பாக பெருசாக தான் இருக்கும். ஓகேவா? அடுத்த ரிசல்ட் என்ன அப்படின்னா டி ஆஃப் பை, அதாவது எம்டி செட். எம்டி செட்டோட டயாமீட்டர் மைனஸ் இன்ஃபினிட்டி. இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. அடுத்தது டயாமீட்டர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1 ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு ஆர்டி. ஆர்டினா என்ன? நேற்று கிளாஸில் நம்ம என்னென்னு பார்த்தோம்? ஆர்டினா டிஸ்க்ரீட் மெட்ரிக். டிஸ்க்ரீட் மெட்ரிக்கில் 1ங்கிற வேல்யூ நமக்கு எப்போ கிடைக்கும்? எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய்ன்னும் போது 1ங்கிற வேல்யூ கிடைக்கும். அப்போது டயாமீட்டர் 1 இருக்குது அப்படின்னா அது என்னவா இருக்கும்? டிஸ்க்ரீட் மெட்ரிக்காக இருக்கும். ஓகே, அடுத்தது ஓப்பன் பால் இன் மெட்ரிக் ஸ்பேஸ். ஓப்பன் பால்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பால் நம்ம எடுத்துக்கிறோம், ஓப்பன் பால் எடுத்துக்கிறோம். அதோட சென்டர் ஏனும் ரேடியஸ் ஆர்னு நம்ம டினோட் பண்ணிக்கலாம். இப்போது அதை எப்போ நம்ம ஓப்பன் பால்னு சொல்லுவோம் அப்படின்னா டி ஆஃப் ஏ கமா எக்ஸ் லெஸ் தென் ஆராக இருக்கிறப்போ அதை நம்ம ஓப்பன் பால்னு சொல்லுவோம். இதில் எக்ஸுங்கிற ஒரு எலமெண்ட் வந்து நம்ம அந்த மெட்ரிக் ஸ்பேஸ்லேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? பி ஆஃப் ஏ கமா ஆர், அதாவது ஒரு ஓப்பன் பால் எடுத்துக்கிறோம், அதோட சென்டர் ஏ, ரேடியஸ் ஆர், அதில் எக்ஸுங்கிற ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துக்கிறோம் அந்த மெட்ரிக் ஸ்பேஸில். இப்போ டி ஆஃப் ஏ கமா எக்ஸ் வந்துட்டு ஆரை விட கம்மியாக இருக்குது, ரேடியஸை விட கம்மியாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம ஓப்பன் பால்னு சொல்லுவோம். டி ஆஃப் ஏ கமா எக்ஸுங்கிறது என்ன? யூனிட்டரி மெட்ரிக். இது நம்ம நேற்று கிளாஸில் பார்த்தது தான். பார்த்தவங்களுக்கு இது ஈஸியாக ஞாபகம் இருக்கும். டி ஆஃப் ஏ கமா எக்ஸ் யூனிட்டரி மெட்ரிக் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? மாடுலஸ் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸ். இந்த மாடுலஸ் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்கிற பாலோட ரேடியஸை விட கம்மியாக இருக்குது அப்படின்னா ஓப்பன் பால்னு சொல்லுவோம். க்ளோஸ்டு பால்னால் என்னென்னா, இப்போ ஓப்பன் பாலில் ஆரை விட கம்மியாக இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? க்ளோஸ்டு பால்னால் ஆரை விட கம்மியாகவும் இருக்கலாம், ஆருக்கு ஈக்குவலாகவும் இருக்கலாம். ஓகேவா? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர், அதாவது டி ஆஃப் ஏ கமா எக்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸோட வேல்யூ ஆருக்கு ஈக்குவலாகவும் இருக்கலாம், ஆரை விட கம்மியாகவும் இருக்கலாம். ஓகேவா? லெஸ் தென் கண்டிஷன் மட்டும் இருந்தால் அது ஓப்பன் பால், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கண்டிஷன் இருந்துச்சுன்னா அது க்ளோஸ்ட் பால். இதை பேஸ் பண்ணி கொஞ்சம் ரிசல்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். பி ஆஃப் ஏ கமா ஆரோட வேல்யூ கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏவோட வேல்யூவும் நமக்கு கொடுத்துட்டாங்க, ஆரோட வேல்யூவும் நமக்கு கொடுத்துட்டாங்கன்னா செட் ஆஃப் ஏ மைனஸ் ஆர் கமா ஏ ப்ளஸ் ஆரோட வேல்யூ தான் பி ஆஃப் ஏ கமா ஆர். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ பி ஆஃப் 1 கமா 1 கொடுக்குறாங்க அப்படின்னா 1 மைனஸ் 1 0, 1 ப்ளஸ் 1 2. அதே மாதிரி மைனஸ் 1 கமா மைனஸ் 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மைனஸ் 1 ப்ளஸ் 1 இங்கே 0 ஆகிடும், மைனஸ் 1 மைனஸ் 1 இங்கே மைனஸ் 2 ஆகிடும். ஓகேவா? அடுத்தது பி ஆஃப் ஏ கமா ஆர் இஸ் ஆல்வேஸ் நான் எம்டி. எப்படி இருக்கும்? பி ஆஃப் ஏ கமா ஆர் எப்பயுமே நான் எம்டி செட்டாக தான் இருக்கும், எம்டி செட்டாக இருக்காது. ஓகேங்களா? அடுத்தது ஓப்பன் செட்டுன்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ எம் கமா டிங்கிற ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் நம்ம எடுத்துக்கிறோம், அதில் ஏங்கிற ஒரு சப்செட்டை நம்ம எடுத்துக்கிறோம். ஏவை நம்ம எப்போ ஓப்பன் செட்டுன்னு சொல்லுவோம் அப்படின்னா அதில் ஒரு எக்ஸுங்கிற எலமெண்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம் அண்ட் ஆறுங்கிற ஒரு ரியல் நம்பரை நம்ம எடுத்துக்கிறோம். such that b of x, r subset of a. அதாவது பால் ஆஃப் x, rோட வேல்யூ ஏக்குள்ளேயே இருக்கணும். ஏங்கிற ஒரு சப்செட் எடுக்கிறோம், அதில் எக்ஸுங்கிற ஒரு எலமெண்ட் நம்ம எடுத்துக்கிறோம் அண்ட் ஆறுங்கிற ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். இப்போ பி ஆஃப் எக்ஸ் கமா ஆர் வந்துட்டு ஏங்கிற நம்பருக்குள்ளேயே வந்துடுச்சு, ஏங்கிற செட்டுக்குள்ளேயே வந்துடுச்சு அப்படின்னா அதை நம்ம ஓப்பன் செட்டுன்னு சொல்லுவோம். இதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? டி ஆஃப் எக்ஸ் கமா ஆர்னு கண்டுபிடிப்போமா? இப்போ தானே ஓப்பன் பால்னால் என்னன்னு பார்த்தோம். ஓகேவா? பி ஆஃப் எக்ஸ் கமா ஆரோட வேல்யூ என்ன?
d of x, r that is equal to modulus of x minus r. modulus of x minus rோட வேல்யூ ஏங்கிற சப்செட்குள்ளேயே வந்துடுச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஓப்பன் செட்டுன்னு சொல்லுவோம். இப்போ புரிஞ்சிச்சா? m, dங்கிற மெட்ரிக் ஸ்பேஸ் எடுக்கிறோம். அதில் ஏங்கிற ஒரு சப்செட்டை நம்ம எடுத்துக்கிறோம். அந்த ஏங்கிற சப்செட்டில் எக்ஸுங்கிற நம்பரும் எடுக்கிறோம், ஆறுங்கிற நம்பரும் எடுக்கிறோம். பால் ஆஃப் எக்ஸ் ஆரோட வேல்யூ, அதாவது பால் ஆஃப் எக்ஸ் ஆரோட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம், டி ஆஃப் எக்ஸ் ஆருங்கிற வேல்யூ தான். டி ஆஃப் எக்ஸ் ஆருன்னா யூனிட்டரி மெட்ரிக். அது எப்படி கண்டுபிடிப்போம், மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஆர். அப்போ இதோட வேல்யூ ஏவை விட சப்செட் ஆஃப் ஏவா இருக்குது அப்படின்னா அதை நம்ம ஓப்பன் செட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ ஓப்பன் செட்டுனா என்னன்னு பார்த்தோம். இப்போ அந்த கண்டிஷன் இல்லாமல் இன்னும் சில இடங்களில் வந்துட்டு ஒரு சில செட்டை நம்ம ஓப்பன் செட்டுன்னு சொல்லுவோம். அது எந்தெந்த இடங்கள்லன்னு பார்க்கலாம். ஒரு செட்டு ஏவை நம்ம ஓப்பன் செட்டுன்னு சொல்கிறோம் அப்படின்னா அதோட எல்லா பாயிண்ட்ஸுமே இன்டீரியர் பாயிண்ட்ஸாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம ஓப்பன் செட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? அதோட எல்லா பாயிண்ட்ஸும் இன்டீரியர் பாயிண்ட்ஸாக இருக்குது அப்படின்னா அதை ஓப்பன் செட்டுன்னு சொல்லுவோம். அதே போல் ஒரு செட்டு ஏவை நம்ம ஓப்பன் செட்டுன்னு சொல்லணும் அப்படின்னா அந்த செட் ஏங்கிற பாயிண்ட் வந்து அதோட எல்லா பாயிண்ட்டுக்கும் நெய்பர்ஹுட்டாக இருக்குது அப்படின்னாலும் அதை நம்ம ஓப்பன் செட்டுன்னு சொல்லுவோம். அடுத்த கண்டிஷன் என்ன அப்படின்னா ஒரு செட் ஏவை நம்ம ஓப்பன் சொல்கிறோம் அப்படின்னா இன்டீரியர் ஆஃப் ஏ வந்து ஏக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அப்பையும் நம்ம அதை ஓப்பன் செட்டுன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இன்டீரியர் பாயிண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், நெய்பர்ஹுட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு சில ரிசல்ட்ஸை பார்த்துட்டு அந்த ரெண்டோட மீனிங்கையும் நம்ம பார்க்கலாம். இப்போ ஓப்பன் செட்டோட ரிசல்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். ஓப்பன் இன்டர்வலில் எந்த நம்பர் நம்ம எடுத்துக்கிட்டாலும் அது ஓப்பன் செட்டாக தான் இருக்கும். ஓகேவா? ஓப்பன் இன்டர்வல் a, b, ஓப்பன் இன்டர்வல் a, b ஓப்பன் செட் தான். ஓப்பன் இன்டர்வலில் நம்ம எந்த எலமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் அது ஓப்பன் செட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி r ஈக்குவல் டு -∞, ∞ இஸ் அ ஓப்பன் செட். அப்போது ஆறுங்கிறதும் என்னவாக தான் இருக்கும், ஓப்பன் செட்டாக தான் இருக்கும். அடுத்தது ஓப்பன் ரேஸ், அதாவது இப்போ நம்ம ஓப்பன் இன்டர்வலில் ஒரு நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி இப்போது அந்த ரியல் லைனில் ஏலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஏலேருந்து -∞ வரைக்கும் எடுத்துக்கிறோம். அதை தான் நம்ம வந்து ஓப்பன் ரேஸ்ன்னு சொல்கிறோம். அதுவும் ஓப்பன் செட்டு தான். அதே மாதிரி 2 ஓப்பன் இன்டர்வல் நம்பர்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். ஓப்பன் இன்டர்வல்னாலே ஓப்பன் செட்டுன்னு தான் நம்ம பார்த்துட்டோம். அதே போல் 2 ஓப்பன் இன்டர்வலோட யூனியனும் ஓப்பன் தான் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது எம்டி செட்டும் ஒரு ஓப்பன் செட்டு தான். அடுத்த ரிசல்ட் என்னென்னா எவ்ரி சப்செட் ஆஃப் ஆர்டி இஸ் ஓப்பன். ஆர்டினா என்ன, டிஸ்க்ரீட் மெட்ரிக். அப்போது டிஸ்க்ரீட் மெட்ரிக்கில் இருக்கிற எல்லா சப்செட்டும் ஓப்பனாக தான் இருக்கும். அடுத்தது சிங்கிள்டன் செட் எடுத்துக்கிறோம். சிங்கிள்டன் செட்டு எப்போ ஓப்பனாக இருக்கும் அப்படின்னா அது ஆர்டியில் இருக்கும்போது. நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம், ஆர்டியில் இருக்கிற எல்லா சப்செட்டுமே ஓப்பன்னு பார்த்துட்டோம். அப்போது ஆர்டியில் சிங்கிள்டன் செட் இருந்தாலும் அது ஓப்பன் தான். வெறும் ஆரில் இருக்குது, வெறும் ரியல் லைனில் இருக்குன்னா அது நாட் ஓப்பன். ஓகேவா? இந்த கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 மார்க்கில் கேட்பாங்க. எப்போ ஓப்பனாக இருக்கும், எப்போ நாட் ஓப்பனாக இருக்கும்னு. அடுத்தது ஏ அண்ட் பிங்கிற ஓப்பன் சப்செட் நம்ம ஆரில் எடுத்துக்கிட்டோன்னா அதோட கிராஸ் ப்ராடக்ட் ஏ கிராஸ் பி வந்து ஆர் ஸ்கொயரில் ஓப்பனாக இருக்கும். ஓகேவா? இதுதான் ஓப்பன் செட்டோட ரிசல்ட்டு. அடுத்தது நாட் ஓப்பன் செட் பார்க்குறோம். இப்போ ஓப்பன் இன்டர்வல் எல்லாமே நம்ம ஓப்பன் செட்டுன்னு பார்த்துட்டோமா, அப்போ க்ளோஸ்ட் இன்டர்வல் எல்லாமே என்னவாக இருக்கும், நாட் ஓப்பனாக இருக்கும். அதே போல் இப்போ ஓப்பன் ரேஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம ஓப்பன்னு பார்த்தோம். அதே மாதிரி க்ளோஸ்டு ரேஸ் எல்லாமே நாட் ஓப்பனாக தான் இருக்கும். இப்போ ஒரு செட் எடுத்துக்கிறோம், அதாவது ஆர் மைனஸ் கியூ. ஆர்னா என்ன, ரியல் நம்பர். ரியல் நம்பர்னால் என்ன, ரேஷ்னல் அண்ட் இர்ரேஷ்னலோட யூனியன் தான் ஆர். இப்போ ஆர்லேருந்து கியூவை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு கியூ காம்ப்ளிமெண்ட் மட்டும் கிடைக்கும், அதாவது இர்ரேஷ்னல் மட்டும் கிடைக்கும். அது வந்து நாட் ஓப்பன். அதே போல் இப்போ ஐஎன்கிற ஒரு செட் எடுத்துக்கிறோம், அதோட வேல்யூ என்னென்னா -1/n, 1/n இன் ஓப்பன் இன்டர்வலில் நம்ம எடுத்துக்கிறோம். ஓப்பன் இன்டர்வல் இருக்கனால அதை நம்ம ஓப்பன் செட்டுன்னு சொல்கிறோம். இப்போ அந்த செட்டுக்கு நம்ம இன்டர்செக்ஷன் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து நாட் ஓப்பனாக இருக்கும்.
அதுக்கு அடுத்தது ZQQ காம்ப்ளிமெண்ட், அதாவது இன்டீஜர்ஸ், ரேஷனல் நம்பர்ஸ், இர்ரேஷனல் நம்பர்ஸ் இது எல்லாமே நாட் ஓப்பன். 6ங்கிறது ஓப்பன். நம்ம போன ரிசல்ட்லேயே அதை நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது இதை பேஸ் பண்ணி ஒரு சில தியரம்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஃபைனைட் யூனியன் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன். அதாவது ஒரு சில ஓப்பன் செட்டு நம்ம எடுத்துக்கிறோம். A1, A2, A3 எக்ஸெட்ரா AN வரைக்கும் ஓப்பன் செட்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். இதோட யூனியன் எல்லாமே வந்துட்டு ஓப்பன். ஓகேவா? A1 யூனியன், A2 யூனியன் அப் டு AN வரைக்கும் நம்ம யூனியன் எடுத்தோம் அப்படின்னா அதுவும் ஓப்பன் செட்டாக தான் இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் தியரம். அடுத்தது ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன். போன தடவை யூனியன் பார்த்தோம் இல்லையா? அதே போல் இப்போ A1 இன்டர்செக்ஷன், A2 இன்டர்செக்ஷன், AN வரைக்கும் எடுத்தோம் அப்படின்னா அந்த செட்டும் ஓப்பன் செட்டாக தான் இருக்கும். அடுத்தது ஆர்பிட்ரரி யூனியன் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன். ஆர்பிட்ரரி யூனியன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? லிமிட்டோட வேல்யூ இன்ஃபினிட்டி வரைக்கும் எடுப்போம். அப்போது சேம் கான்செப்ட் A1 யூனியன் A2 அப் டு AN வரைக்கும் இன்ஃபினிட்டி லிமிட் கொடுத்து நம்ம பார்க்கும்போது அந்த செட் ஓப்பன் செட்டாக தான் இருக்குது. அடுத்தது ஆர்பிட்ரரி இன்டர்செக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் நாட் ஓப்பன். அதாவது இன்ஃபினிட்டி வரைக்கும் நம்ம லிமிட் கொடுத்து அதுக்கு இன்டர்செக்ஷன் எடுக்கும்போது அந்த செட் ஓப்பனாக இல்லை, நாட் ஓப்பனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நெய்பர்ஹுட் ஆஃப் அ பாயிண்ட். நெய்பர்ஹுட்னா என்ன அப்படின்னா, இப்போ ஏங்கிற ஒரு செட்டை நம்ம எப்போ நெய்பர்ஹுட்னு சொல்லுவோம்னா, நம்ம எக்ஸுங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். அதே போல் இப்போ ஏங்கிற செட்டையும் எடுத்துக்கிறோம். ஒரு ஓப்பன் இன்டர்வல் A, B எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது அந்த எக்ஸ்லேயும் இருக்குது, ஏலேயும் இருக்குது அப்படின்னா அதை நம்ம நெய்பர்ஹுட்னு சொல்லுவோம். ஓகேவா? A, Bங்கிற ஓப்பன் இன்டர்வல் A, B நம்ம எடுத்துக்கிறோம். அது வந்து எக்ஸ்லேயும் இருக்குது, ஏலேயும் இருக்குது அப்படின்னா அந்த ஏங்கிற செட்டை எக்ஸுக்கு நம்ம நெய்பர்ஹுட்னு சொல்லுவோம். ஓகேவா? புரிஞ்சுச்சா? ஏங்கிற செட் எடுத்துக்கிறோம், எக்ஸுங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிறோம். ஓப்பன் இன்டர்வல் A, B வந்து ஏலேயும் இருக்குது, எக்ஸ்லேயும் இருக்குது அப்படின்னா ஏவும் எக்ஸும் நெய்பர்ஹுட்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்டீரியர் பாயிண்ட்னா என்னன்னு பார்த்துக்கலாம். இன்டீரியர் பாயிண்ட்டை இன்டீரியர் இன்ட் A அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுவோம். ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம், எக்ஸ் பிலாங்ஸ் டு A such that ball of x, r வந்து சப்செட் ஆஃப் ஏன்னு இருந்துச்சுன்னா அது இன்டீரியர் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? பால் ஆஃப் x, r எப்படி கண்டுபிடிப்போம்? d of x, r that is modulus of x minus r. இதோட வேல்யூ நம்ம எடுத்துருக்கிற ஏங்கிற சப்செட்டுக்குள் ஏக்கு வந்து சப்செட்டாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம இன்டீரியர் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஏங்கிற சப்செட் எடுத்துக்கிறோம், அதில் எக்ஸுங்கிற பாயிண்ட்டையும் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ பால் ஆஃப் x, r வந்து ஏக்கு சப்செட்டாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம இன்டீரியர் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போது ஒரு செட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த செட்டில் இருக்கிற எல்லா இன்டீரியர் பாயிண்ட்ஸையும் தான் அதோட இன்டீரியர் ஆஃப் ஏன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? செட் ஆஃப் ஆல் இன்டீரியர் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஏ இஸ் கால்ட் த இன்டீரியர் ஆஃப் ஏ. இன்டீரியர் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டா தான் இன்டீரியர் ஆஃப் ஏன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம் ஏங்கிற சப்செட்டில் பால் ஆஃப் x, r அதாவது யூனிட்டரி மெட்ரிக் ஏக்கு சப்செட்டாக இருக்குது அப்படின்னா அதைத்தான் அந்த செட்டோட இன்டீரியர் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். ஒரு செட்டில் இருக்கிற எல்லா இன்டீரியர் பாயிண்ட்டையும் தான் அதோட இன்டீரியர்னு சொல்லுவோம். இதை பேஸ் பண்ணி ஒரு சில ரிசல்ட் இருக்குது. இப்போ இன்டீரியர் ஆஃப் ஏ வந்து எப்பயுமே ஏக்கு சப்செட்டாக தான் இருக்கும். அதே போல் ஏங்கிற செட்டு வந்து ஓப்பனாக இருக்குது அப்படின்னா இன்டீரியர் ஆஃப் ஏ வந்து ஏக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். இன்டீரியர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு யூனியன் ஆஃப் ஆல் ஓப்பன் செட்ஸ் கண்டெய்ன்ட் இன் ஏ. அதாவது ஒரு ஓப்பன் செட் இருக்குது, இப்போ A1, A2ன்னு நமக்கு எக்ஸெட்ரா AN வரைக்கும் ஓப்பன் செட்ஸ் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் யூனியன் எடுத்தோம் அப்படின்னா அது இன்டீரியர் ஆஃப் ஏக்கு ஈக்குவலாக வரும். அடுத்தது இப்போ ஏ வந்து பிக்கு சப்செட்டாக இருக்குது அப்படின்னா இன்டீரியர் ஆஃப் ஏவும் இன்டீரியர் ஆஃப் பிக்கு சப்செட்டாக தான் இருக்கும். அடுத்தது இன்டீரியர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து இன்டீரியர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் இன்டீரியர் ஆஃப் பிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? இன்டர்செக்ஷன் எடுத்தோம்னா ஈக்குவலாக இருக்கும். யூனியன் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து
இன்டீரியர் ஆஃப் ஏ யூனியன் பிக்கு உள்ள கண்டெயின் ஆயிருக்கும். ஓகே. இன்டீரியர் ஆஃப் ஏ யூனியன் இன்டீரியர் ஆஃப் பிங்கிறது இன்டீரியர் ஆஃப் ஏ யூனியன் பிக்கு சப்செட்டாக இருக்கும். அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம ஓப்பன் செட்டுனா என்னென்னு பார்த்துட்டோம். பேலன்ஸ் எல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.